15 வருஷமா நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம். சவு அவரையெல்லாம் பண்ணுறோம். நல்ல காய் சீசன்னா 5 மூடை 6 மூடை எடுப்போம். மலை பகுதியில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. போட்ட முதல்ல வந்துடும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாடுபடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை பகுதியில் தென்மலைங்கிற ஒரு கிராமத்தில் அனிதாங்கிற ஒரு விவசாயி மீட் பண்ண வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இது என்ன விவசாயம்னு பார்த்தீங்கன்னா கோழி அவரைங்கிற ஒரு விவசாயம். இந்த விவசாயத்தில் நடவுலேருந்து அறுவடை வரையும் என்னென்ன செலவு பண்ணுறோம், இந்த மலைப்பகுதியில் எப்படி இந்த விவசாயத்தை பண்ணுறாங்க, எப்படி வணிகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மொத்த டீட்டெயில்ஸையும் வாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா, முதல்ல உங்களோட அறிமுகத்தை சொல்லிடுங்க. உங்கள் பேர், ஊர், இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது. என் பேர் அனிதா. 15 வருஷமாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம். சவு அவரையெல்லாம் பண்ணுறோம். ஓகேங்கக்கா. இப்போ இந்த கோழி அவரை இதை சவ் பண்ணுறீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? பீன்ஸ் நடுவோம்னா பீன்ஸ் சீசனில் பீன்ஸ் ஓகே ஓகே. பட்ரு பெல்லி பீன்ஸ் முருங்கை பீன்ஸ்லாம் போடுவோம். ஓகே ஓகே. இப்போ எந்த அளவுக்கு லேண்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க? 1 ஏக்கருக்கு மேலே இருக்குங்களா? 1 ஏக்கர். சரி, இது எத்தனை மாதம் பயிருங்கக்கா? 3 மாதத்துல காய்க்கு வந்துடும். 3 மாதத்தில் வந்துடும். இப்போ நடவு பண்ணுறதுலேருந்து எத்தனை மாதத்தில்? 3 மாதத்தில் நடவு பண்ணி 3 மாதத்துக்கு காய்க்கு வந்துடும். காய் 6 மாதம் வரும். 6 மாதம் வரைக்கும். இப்போ இது விதைங்களா இல்லை நாற்று வாங்கி விதை தான் வாங்கினோம். விதை எங்கே வாங்குறீங்க? என்ன ரேட்டு வருது? போன தட்டியில் 2000 ரூபா சேரு. 1 கிலோ விதைங்களா? 1 கிலோ 1.5 கிலோ வரும் சேருனா. ஓகே ஓகே. அது 2000 ரூபா வந்துச்சு. எப்படி உங்களுக்கு இங்கே எப்படி விதை கிடைக்குது? இல்லை கீழேருந்து காய் போகிற மார்க்கெட்டில் அவங்கள வச்சு கேட்டு அங்கே கீழேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகேங்கக்கா. இப்போ இதை நடவு பண்ணிட்டு இப்போ இங்கே எருவு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொட்டுவீங்களா? கீழேருந்து எருவு மாட்டு சாணம். ஓகே ஓகே. அது எருவு வேறு ஏதாவது உரம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எருவு காய்க்கு வந்ததுக்கப்புறம் டிஏபி யூரியா கொடுக்குறீங்க. சரி ஓகேங்கக்கா. இப்போ மலைப்பகுதியில் உங்களுக்கு தண்ணி இரிகேஷன் பண்ணும். இப்போ தண்ணி கட்டுவீங்க, இந்த பகுதியில் கட்ட முடியாதுல்ல, அதனால பைப்பில் அடிச்சுக்கும். பைப்பில் தண்ணி ஊற்றிடுவீங்க. ஓகே ஓகே. இல்லை ஊட்டி அந்த மாதிரி பகுதியெல்லாம் தண்ணி எதுவும் கட்ட மாட்டாங்க, மழை பெஞ்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை இங்கே ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணல இது வரைக்கும், தண்ணியில் கட்டிட்டு. சரி ஓகேங்க. மேடு பள்ளமாக இருக்கனால வாய்க்காவுக்கு போட முடியாது, அதனால ஓஸ்லேயே பாத்தி பிடிச்சி ஓஸ்லேயே அடிச்சு. ஓகே. இப்போ இந்த அவரை போகிறதுக்கு இந்த பந்தல் சிஸ்டம் போட்டிருக்கீங்களா, இது எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க? இந்த பந்த போடுறதுக்கு 6 லட்ச ரூபா செலவு. 6 லட்சம். இது கம்பிக்கு மட்டுங்களா? கம்பிக்கு. இதில் இப்போ கீழே கட்டுக்கல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. கட்டுக்கல், அந்த கட்டுக்கல்ல நீங்கள் யூஸ் பண்ணுறது கல் காட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே. எவ்வளோ வருஷம் வரும் இதை கம்பி போட்டிங்கன்னா? மேக்ஸிமம் இந்த பந்தம் போட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் புதுசாக வெட்டி நாங்கள் போட்டால் 5 வருஷம் ஆச்சு. இன்னும் நல்லா தாங்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது மாதிரி. ஆமாம், இது என்ன ஒரு 5 வருஷம் ஆச்சு தாங்கும். சரி சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் பார்த்தேன் குழி மாதிரி வெட்டி அங்கங்கே இப்போ விதைச்சிருக்கீங்க. இப்போ அது ஒரு பிட்டு எடுத்தீங்கன்னா அதில் எத்தனை விதைப்பீங்க? எத்தனை விதை? அதில் 15 விதை, மேக்ஸிமம் 20 விதை பிடிக்கும். ஓகே. 15மே முளைச்சி வந்துடும். சரி சரி ஓகேங்கக்கா. இப்போ இதில் பூச்சி நோய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு தென்படுதா? அஸ்வினி இருக்கும். அஸ்வினி கண்டிப்பாக அவரனால அஸ்வினி வரும். அப்புறம் நாவல் பூச்சி. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து அடிப்பீங்க? சரி, அந்த மருந்து என்ன விலை வருதுன்னு தெரியுங்களா? போன டைம்ல 900 ரூபா சொன்னாங்க. 900 ரூபா. இப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க 1000 ரூபா. 1000 ரூபா ரேட் ஏறிட்டு தான் போகுது. எப்படி அது ஒரு மருந்து வாங்கினீங்கன்னா மொத்த தோட்டத்துக்கு அடிச்சு முடிச்சிடுவீங்க? 10 டேங்க் ஓட்டலாம். சரி ஓகே ஓகே. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இந்த விவசாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு தென்படுதா? இந்த பூச்சி நோய் தாண்டி இல்லை வேற ஏதாவது சிரமமாக இருக்குது இந்த விவசாயத்தில்? அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மலைப்பகுதியில் விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குங்கக்கா? ஓகேவா இருக்கா? கீழ்ப்புறத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கும் மலைப்பகுதியில் விவசாயம் மலைப்பகுதியில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்கும் அதோட. சரி ஓகே ஓகேங்க, சூப்பர். இப்போ இந்த ஏரியாவில் போட்டிருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் ஈல்டு எடுக்கிறீங்க, எவ்வளோ விளைச்சல் எடுக்கிறீங்க? 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணுவீங்களா? வாரத்துக்கு ஒரு தடவைனா இப்போ வாரத்துக்கு எத்தனை மூட்டை எடுப்பீங்க? வாரம் மேக்ஸிமம் நல்ல காய் சீசன்னா 5 மூட்டை 6 மூட்டை எடுப்போம். 5 மூட்டை 6 மூட்டை வாரத்துக்குன்னா 6 மாதம் தொடர்ந்து எடுப்போம். 3 மாதம் மேக்ஸிமம் வந்துடும். சீசன் 3 மாதம். அந்த போட்டோம் இது மாதிரி பூத்திருக்கோம், அந்த போட்டோ எடுக்கும். அதுக்கு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஓஞ்சிரும், திருப்பியும் இது மாதிரி பூ எடுக்கும். அது மேக்ஸிமம் 1.5 மாதம் 2 மாதம் ஆயிரும். நம்ம அதை வெட்டி கட்டணும். 140-144 மூட்டை வருது 6 மாதத்துக்கு கணக்கு போட்டா. ஓகேங்க. இப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் எந்த விலைக்கு கொடுத்துருக்கீங்க, அதிகபட்சமாக எந்த விலைக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போ லாஸ்ட்டாக 1000 ரூபா கிலோ 100 ரூபான்னு போச்சு. கிலோ 100 ரூபா. அதிகபட்சம். இப்போ குறைஞ்சபட்சம் 40 ரூபா. இந்த விவசாயம் எப்படி உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்களா?
போட்ட முதல்ல வந்துடும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாடுபடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். ஓகே ஓகேங்கக்கா. அக்கா இப்போ வந்து இங்கே வந்து அறுவடை பண்ணிட்டீங்க. இதை வந்து நீங்கள் எந்த மார்க்கெட் கொண்டு போகிறீங்க? பக்கத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது? திண்டியல் மார்க்கெட் தான். திண்டுக்கல் மார்க்கெட் மொத்தமாக வியாபாரிகிட்ட கொடுத்துட்றீங்க? கடையில் போட்டுருவோம். அவங்க எப்படி அவங்களே இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகணும்? நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் தான் டிரான்ஸ்போர்ட்டும் நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம். சரி, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ள எவ்வளோங்க ஆகுது? மூடைக்கு 200 மூட்டைக்கு 200. எடுப்பு கூலி ஒரு ஆளுக்கு 350 சம்பளம். உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குங்களா ஆள் கூலி இந்த பக்கம்லாம்? ஆள் நாங்களாம் மேக்ஸிமம் ஆள் விடாமல் பார்த்துக்குவோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே வச்சு பார்த்துக்கிறது. ஓகே. இப்போ கீழ் சைட்லாம் எல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிட்டு ஆள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. இங்கே அது தோட்டம் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சரி ஓகேங்கக்கா. மேக்ஸிமம் நாங்கள் இங்கே ஆள் கூலினா எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு பொம்பளை ஆளுக்கு 350 சம்பளம், ஆம்பளை ஆளுக்கு 600 சம்பளம். 600. சரி. இப்போ இதில் வந்து தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்களா இந்த விவசாயத்தில்? இல்லை நாற்று நட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் இருக்குங்களா? அவ்வளோக்கு அது ஒரு சீசன்னா சீசன் ஃபுல் வேலை இருக்கும். இப்போ டல் ஆயிடுச்சு, அதனால வேலை கம்மியாயிடுச்சு. சரி சரி சரிங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்கக்கா. இப்போ 15 வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடி ஜாபுக்கு போயிடுறாங்க, ஃபாரின் போயிடுறாங்க. விவசாயம் வந்து ஒரு நஷ்டமான ஒரு இதாகவே பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விவசாயம் பண்ணணுமா வேணாமா? விவசாயம் பண்ணினா தான் நம்ம பின்னாடி நம்ம தலைமுறையே நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அப்புறம் விவசாயம் பண்ணாமல் எப்படி சாப்பிட்றது? கண்டிப்பாக. ஆமாம், நிறைய விலைவாசிகள் வந்து ஏறிட்டே போகுது விவசாயம் பண்ணாமல் விளைச்சல் கம்மியாகிறனால. ஆமாம். அதான் இப்போ வந்து இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஓகேக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி.